Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி என்ன தரப்போகிறது? 5ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது இது நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு பிளஸ் பண்ண போறார் குரு பகவான். குரு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குருவே நேரடியாக இறங்கி வந்து சத்துருக்கள் எல்லாத்தையும், எதிரிகள், வியாதி, கடன், கஷ்டம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அனுப்பி விட்டுருவாரு. சார், இந்த வருஷம் கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல வர்ற குரு மாதிரி வேற எந்த வருஷத்துக்கும் வரல. காரணம் என்னவென்றால் 5ல் இருக்கிற குரு 5ல் இருந்து 5ஆம் பார்வையா 9 பார்ப்பார். ஐவிஎஃப் பண்ணும்போது நான் எதிர்பார்க்க கூட இல்லை சார், எனக்கு ட்வின்ஸ் பிறக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. இப்போ 2 குழந்தை பிறந்துருச்சு. சில பேருக்கு 3 குழந்தை ஓகே எனக்கு அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் அது இது பண்ணி 2 குழந்தையா பண்ணுவாங்க. ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் வேண்டுங்க. சித்தர் பீடங்கள், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ராகவேந்திரர், ராமானுஜர், அவங்கள பத்தி இந்த கையில செம்புல காப்பு கையில போட்டுக்கிறது, அவருடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. கண்ணு முன்னாடி ஏதாவது பசுமாடு தெரிஞ்சதுன்னா மஞ்சள் கலர் வாழைப்பழம் டெய்லி கொடுங்க. மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா குருவுடைய அனுகிரகம் அதிகமாகும். உங்களுடைய ஹெச்ஓடி, உங்களுடைய கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணி, டீச்சர் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, என்ன பிளஸ் பண்ணுங்க என்று கேளுங்க. அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி என்ன தரப்போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிறைய நற்பலன்களை தருகிறது. நிறைய நற்பலன்களை தருகிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குரு யோகாதிபதி புதன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஒரு யோகம் என்றால் என்ன, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். திருமண யோகம் வந்தாச்சா, குழந்தை பெற்றுக்கிற யோகம் வந்தாச்சா, வெளிநாடு போகிற யோகம் வந்தாச்சா, இப்படிதான் நம்ம கேட்குறோம். எல்லாமே யோகம்னா என்ன? யோகம்னா அதற்கான பிராப்தம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறான். பிராப்தம், அந்த பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது என்று சொல்வார்கள். பிராப்தம் என்றால் விதிக்கப்பட்ட அருள் என்று பொருள். விதிக்கப்பட்ட விதி இல்லை, விதிக்கப்பட்ட அருள், அதுதான் பிராப்தம். அப்போ 5ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது இது நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு பிளஸ் பண்ண போகிறார் குரு பகவான். சார், காது குளிர சொல்லுங்கள் சார், கும்பராசிக்கு ஒரு நெகட்டிவாக கேட்டு நாங்கள்லாம் ரொம்ப, குரு மட்டும்தான் உங்களை காப்பாற்ற போகிறார். குரு வடி சரணம், திருவடி சரணம். குரு கூடயே இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. குரு நினைத்தால், நான் அடிக்கடி சொல்வேன், சனி நினைத்தால் எதை கேட்டாலும் தருவார். ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வருவார். குரு நினைத்தார் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். ஏன்னா குருவுக்கு மட்டும்தான். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு அதெல்லாம் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். குரு நினைத்தால் என்ன வேணால் பண்ணுவார். இறந்த உயிரை உயிர்ப்பிக்கிற சக்தியெல்லாம் யாருக்குமே கிடையாது. சுக்கராச்சாரியர் குருவுக்கு மட்டும்தான் உண்டு. குரு ஏன்னா அவருக்கு தெரியும் யாருக்கு பண்ணணும்னு. நீங்கள் எப்படி வேணால் இதை பொருள் கொள்ளலாம். ஒரு டைரக்டர் நினைத்தால் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்கலாம். அவர் நினைக்கணும். ஒரு வாத்தியார் நினைச்சா ஒரு பையனை, ஒரு மாணவனை ஐஏஎஸ் ஆக்கலாம். அவர் நினைக்கணும், வாத்தியார் நினைக்கணும். குரு நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம். அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் வாழ்வை மாற்றப் போகிறார். சார், மகாபாரதத்தில் ஒரு சீன் வருது. யார்? நம்ம பீஷ்மாச்சாரியார். அவர் என்ன பண்ணுறார்? இன்றைய தினம் பாண்டவர்கள் மொத்த பேரையும் அழிக்க போகிறேன்னு கிளம்புறார். இன்றைய தினம் அத்தனை பேரையும் அழிக்க போகிறேன். பிரதிஜை எடுத்துக்கிட்டார். நான் இன்னைக்கு தினம் கிளம்புறேன், அத்தனை பேரையும் அழிச்சிட்டு தான் வருவேன். கிருஷ்ணர் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாரு, எல்லா சைதன்யத்தையும் அழிச்சிட்டார். அக்ரோனி சேனைகள்னு பேர். எல்லா அக்ரோனி சேனைகளையும் அழிச்சிட்டே வர்றார் பீஷ்மர். இன்னும் 2-3 அக்ரோனி சேனை தான் இருக்குது. அதையும் அழிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாண்டவர்கள் ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? கோவத்தில் எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த தேர்க்கால், அந்த சக்கரம், அதை பிடுங்கி இப்படி தலைமையில் வச்சுட்டு, உங்களை நானே அழிக்கிறேன், உங்களை அழிக்க என்னுடைய இந்த ஒரு ஆயுதம் போதும், எனக்கு ஆயுதங்கள் எந்த தேவையில்லை, இந்த ரதத்தின் சக்கரத்தை கொண்டே பீஷ்மரே உன் கதையை நான் முடிக்கிறேன்னு இறங்கி நடந்து வர்றார். அப்போது பீஷ்மாச்சாரியார் வந்து அப்படி தகைச்சு போய் நிற்கிறார். என்னடா கிருஷ்ணரே ஏற்று மாதிரி வராரு, அதுவும் ஆயுதத்தை தூக்கிட்டு வராரு, சொன்னா கேட்க மாட்டேன், அழிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நடந்து வர்றார். கிருஷ்ணரை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்ச ஆள் யாருன்னா பார்த்தன் மட்டும்தான். ஏன்னா அவங்க கூடவே தான் இருக்கார். அவருக்கு மட்டும்தான் மாதவனுடைய எல்லா திருவிளையாடலும் தெரியும். அப்போ அவர் பார்த்துட்டே சிரிச்சுட்டே கேட்குறார், மாதவா, இது என்ன விளையாட்டு? நீங்கள் நினைத்தால் அந்த உட்கார்ந்த இடத்துலேருந்து சுதர்சன சக்கரத்தை விட்டு உங்களால் அவர் கதையை முடிக்க முடியாதா?
என்னமோ சக்கரத்தை எடுத்துகிட்டு ஸ்டண்ட் பண்ணுறீங்க, இறங்கி போய் அடிப்பேங்கிறீங்க, உதைப்பேங்கிறீங்க என்றவுடன் கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொன்னாரா, உனக்கு புரிஞ்சிருச்சா? பீஷ்மன் என் பரமபக்தன், பக்தன் கோவப்படுறான், பகவானே இறங்கி வந்து அந்த சீனை என்ன சொல்கிறேன் அவருக்கு புரிய வைக்கிறேன். நான் தோற்றதாக இருக்கலாம், பகவான் தோற்கலாம், பக்தன் தோற்கக்கூடாது. அவன் ஜெயித்த மாதிரி ஒரு சினேரியை கிரியேட் பண்ணிவிட்டு உண்மையை எடுத்துரைத்த பின்பு ஆத்மஹத்திய பிராண தியாகம் பண்ண போகிறான் என்று சொன்னாராம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், குரு 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குருவே நேரடியாக இறங்கி வந்து சத்துருக்கள் எல்லாத்தையும், எதிரிகள், வியாதி, கடன், கஷ்டம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அனுப்பி விட்ருவார். அவரே இறங்கி வந்து கஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கிருஷ்ணர் மாதிரி தான் கஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவரோட கேம். இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா நீங்கள் குருவை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆலங்குடி போகணும், இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும், திட்டை போகணும். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க பாடி திருவழியதாயம், இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற சிவபெருமானை வந்து பார்க்கணும், இங்கே இருக்கிற இவரை வந்து பார்க்கணும், குரு பகவானை பார்க்கணும். வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு போடணும். குருவை நிறைய தியானம் பண்ண ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். சார், இந்த வருஷம் கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல வர்ற குரு மாதிரி வேறு எந்த வருஷத்துக்கும் வரல. காரணம் என்னவென்றால், 5ல் இருக்கிற குரு 5லிருந்து 5ஆம் பார்வையாக 9 பார்ப்பார், 5லிருந்து 7ஆம் பார்வையாக 11 பார்க்குறார், 5லிருந்து 9ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். வேறு என்ன வேணும்? 5 இருக்கிறதே ஒரு யோகம், 9 பார்த்தது அதை விட யோகம், 11 பார்த்தது யோகாதி யோகம், உடம்பை பார்த்தது அதை விட யோகம். ஆக யோகத்தை கொடுத்துட்றார், லாபத்தை கொடுத்துட்றார், எல்லாத்தையும் கொடுத்துட்றார். ஆனால் ஒரே விஷயம், நீங்கள் குரு கூடவே இருக்கணும். அவர் கூடவே இருந்தால் அது எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா குரு உடம்பை பார்க்கும்போது உடம்பில் இருக்க ராகுவை குரு பார்த்துடுறார். குரு சண்டால யோகம் உருவாகி எந்த ராகு கெடுக்க வந்தானோ அந்த ராகு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். வேறு வழி கிடையாது. பார்த்தது குரு. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, யார் அதை பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அதோட இம்பேக்ட் என்பது மாறும். ஒரு காரியத்தை சனி எடுத்து பண்ணுறாருன்னா எப்படி பண்ணுவார், ஒரு காரியத்தை சூரியன் எடுத்து பண்ணுறாருன்னா எப்படி, வித்தியாசம் இருக்குது. ஒரு காரியத்தை குரு எடுத்து பண்ணுறாருன்னா குரு பண்ணவே தேவையில்லை. அதான் குருவோட ஹைலைட். குரு இப்படி பார்த்தாலே போதும், அவ்வளோதான். ஏன்னா குரு பார்ப்பின் கோடி நன்மை. இவங்கெல்லாம் தான் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். சனியாவது மாறு வேஷத்தில் வந்து உங்களை டெஸ்டிங் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். குருக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவர் பார்த்தாருனாலே போதும், உட்கார்ந்த இடத்துல பார்த்தா போதும். அதுக்காகத்தான் இந்த உலகமே ஏங்கி போயிருக்கு. குரு பார்ப்பின் கோடி நன்மை. குரு பகவானே என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், என்னை பாருங்கள். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை பார்க்குறாருங்க. இதுதான் இருக்கிற பெரிய விஷயமே. இதை நான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். உங்களை தான் பார்க்குறார் அவர். மற்ற ராசிக்காரங்க யாரையாவது பார்க்குறாரா? ராசியை பார்க்குறாரா? கிடையாது. ஸ்தானங்களை பார்க்குறாரு, அது வேற. ஈவன் துலாம் எடுத்துக்கிட்டால் கூட 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. உடம்பையே பார்க்குறாரு, உங்களே பார்க்குறாரு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 5ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கும்போது புத்திர சந்தானம், நிறைந்த புத்திர சந்தானம். புத்திரக்காரகனே 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, நான் ஐவிஎஃப் பண்ணும்போது நான் எதிர்பார்க்க கூட இல்லை சார், எனக்கு ட்வின்ஸ் பிறக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. இப்போ 2 குழந்தை பிறந்துருச்சு. சில பேருக்கு 3 குழந்தை ஓகே, எனக்கு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் அது இது பண்ணி 2 குழந்தையாக பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். குரு 5ஆம் வீட்டிற்கு வந்துட்டாருன்னா ஓவர் பிளெஸிங் பண்ணிடுவார். ஸோ குழந்தை பிறப்புக்காக கஷ்டப்படுறவங்கலாம் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு காசு இல்லை சார், இத்தனை லட்சம் ஆகுதுங்கிறாங்க, இப்படிலாம் தடுமாற வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை மாலை சொல்லுவோம் இல்லையா, மூக்கு கடலைன்னு சொல்லுவோம். இந்த கொண்டக்கடலை மாலை எடுத்து குரு பகவான் கழுத்தில் போட்டுட்டு மஞ்சள் வஸ்திரம் போட்டு நெய் தீபம் ஏற்றி தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி முல்லை மலர்களால் ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் வேண்டுங்க. சித்தர் பீடங்கள், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ராகவேந்திரர், ராமானுஜர், அவங்கள பற்றி இந்த கையில் செம்பில் காப்பு கையில் போட்டுக்கிறது, அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணுறது, கையில் மோத்திரம் அதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அவரை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓம் குரு ஸ்ரீ குருப்யோ நமஹா. சார், உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பண்டிட்டாக வேணா இருங்க, நானும் வேதமெல்லாம் படித்திருக்கிறேன், ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிஹி ஓம். அது சொல்லிட்டு தான் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கணும். அதுதான், வேறு வழி இல்லை. இறைவனை தான் நம்ம கும்பிட போகிறோம். நீங்கள் எந்த பூஜை வேணால் பாருங்கள், நீங்கள் டெய்லி ஹோமம் பண்ணுறேன்னா எந்த பூஜை வேணால் பாருங்களேன், ஆரம்பிக்கும் போது ஆச்சாரியர் என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்கள், ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, அப்படி தான் ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த குரு நினச்சா தான் அந்த ஹோமமே நடக்கும்.
அப்போ குருவுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. இந்த நேரத்திலே நீங்கள் குருவை வணங்கும். அப்போ டெய்லி உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது பசுமாடு தெரிஞ்சதுன்னா மஞ்சள் கலர் வாழைப்பழம் டெய்லி கொடுங்க. மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா குருவுடைய அனுகிரகம் அதிகமாகும். அதே மாதிரி குருனா என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு. குருனா ஆச்சாரியர்கள். படிப்புங்கிறது புதன், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புதன். ஆனால் படிப்பு சொல்லித்தர வாத்தியார் எல்லாம் குரு. நீங்கள் உங்களுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூல், உங்களுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல், உங்களுடைய காலேஜ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுடைய ஹெச்ஓடி, உங்களுடைய கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணி, டீச்சர் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, என்னை ப்ளஸ் பண்ணுங்க என்று கேளுங்க. அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நம்ம பண்ணுறதில்ல. இதை பண்ணாலே போதும். டீச்சர் உங்களை ப்ளஸ் பண்ணிட்டாங்கன்னா இறைவனே வந்து ப்ளஸ் பண்ண மாதிரி. அதுக்கு மேலே ஒரு சக்தி எதுவும் தேவையில்லை. டீச்சர் பிளெஸ்ஸிங் அவ்வளோ பெரிய சக்திங்க. இதை மனசுலேருந்து உணர்ந்தவன் சொல்கிறேன். எல்லா டீச்சரும் உங்களுக்கு ஒரு உத்தியோகம், இந்த கேமரா பிடிக்க சொல்லி கொடுத்த, நான் அப்ரெண்டிஸாக இருந்தப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் இவர் தான், அவர் காலில் விழுங்க, எல்லாம் சரியாகும். அவர் காலில் விழுந்தீங்கன்னா எல்லாம் அவர் வாயால், அண்ணே உங்கள் வாயால் சொல்லுங்கள், அவர் சொன்னால் நடக்குங்க. ஏன்னா அவர் குருவாக நினச்சா நடக்கும். நம்ம நினப்பு தான் எல்லாம். நம்மலாம் இப்போ குருவே ப்ரோங்கிறமே, ஹாய் ப்ரோ. நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களே ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோவா? வாத்தியார் அவர். ஸோ அப்போது கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். யார் ப்ரோ யார் குருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குரு காலில் விழுந்தால் எல்லாம் சரியாகும். இளைய தலைமுறைக்காக சொல்கிறேன். என்ன நிறைய பேர் ப்ரோங்கிறான், என்னை வச்சு சொல்கிறேன். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும். ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய திரையில் கூகுள் மீட் லிங்கில் என்னை பார்க்கலாம். என்னோட ஜாதகம் பேசலாம். புக் பண்ணிக்கோங்க. ibcbakti.com தரவுகளில் போயும் என்னுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உலகமெங்கும் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கால்ஸ் உட்கார நேரம் இல்லை. உங்கள் பதிவுக்கு வந்துங்கள். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.